கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 26 வரை. வசனம் 1. ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள். Stand fast therefore in the liberty wherewith Christ hath made you free, and he not an ignorant luggler again with the yoke of the bandage. வசனம் 2. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். Behold, Paul say unto you that if he be and crucified Christ and shall perfect you nothing. வசனம் 3. மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடவுளுக்கு கடனாளியாய் இருக்கிறான் என்றும் மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். For I testify against every man that is the crucifixion that he is the debtor to do the whole law. வசனம் 4. நியாயப்பிரமாணத்திலே நீதிமான்களாக்க விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின்று விழுந்தீர்கள். Christ is the become of and the effect unto you, whosoever of you are the justified by the law, he had the fallen from Christ. வசனம் 5. நாங்களே நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்திலே நம்பிக்கைகளோடு கர்த்தரோம் காத்து இருக்கிறோம். For we through God the scripture spirit with for the hope and righteousness by the faith. வசனம் 6. கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பிலே கிரிகை செய்கிற விசுவாசமே உதவும். For in the Jesus Christ and natural crucifixion avail it anything near crucifixion but faith which and work it by the law. வசனம் 7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமை போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? He did run who did hinder you that he should not obey the truth. வசனம் 8. இந்த போதனையை உங்களை அழைத்தவர் உண்டானதல்ல. This persecution come not of him that calleth you. வசனம் 9. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவையும் உப்ப பண்ணும். A little leaveneth the whole lump. வசனம் 10. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களுக்கு குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலகம் செய்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். I have the confidence in your to God the Lord that he will be no need otherwise minded, but he that troubleth you shall bear is the judgment whosoever he be. வசனம் 11. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுத்துகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடர்கள் ஒளிந்து போகுமே. And I brethren, if hate and preach crucifixion you way do I hate and suffer persecution, then is the office of the cross crusade. வசனம் 12. உங்களையே கலங்குகிறவர்கள்
உங்களையே கலங்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். However they were and even cut off which trouble you. வசனம் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதனத்தை நீங்கள் மாமிசத்திற்கேற்ற ஏதுவாக அனுசரிக்காமல் அன்பிலேயே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். For brethren, hear how the called unto liberty. Only use not an liberty for a occasion to the flesh, but and the love and serve and the another. இது மாதிரி தான் எங்கள் சர்ச்சில் ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணுறாங்க. வசனம் 14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரு வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். The whole Bible, உலகமே அதில் முடியுது. For all the law is fulfilled in the one word, even in this, thou and shalt and love this neighbor as thyself. வசனம் 15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படியே ஒருவரே ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். But if ye be and devour one another, take heed and they hate be not and consume one of another. வசனம் 16. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மாமிசம் இச்சையை நிறைவேற்றிருப்பீர்கள். This I say then, walk in the spirit, and shall not fulfill the lust of the flesh. வசனம் மேலும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. For the flesh and lust against the spirit, and the spirit against the flesh, and these are the contrary the one to the another, so that he cannot to the things that we will. வசனம் 18. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா அல்ல. But if he be unleavened of the spirit, he hath not under the law. வசனம் 19. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகளின் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். Now the work of the flesh are the manifest, which are these: adultery, fornication, uncleanness, livingness. வசனம் 20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதங்கள், adultery, witchcraft, hatred, recurrence, immolation, strife, standings, hearers. வசனம் 21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளை இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றும் முன்ன நான் சொன்னது போலவே இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். Heavenings, murders and drunkennesses, living nights, and such like of this which is told and you are the before, as I have also told you in the time and past, that they which do such things shall not inherit the kingdom of God. வசனம் 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். But the fruit of the Spirit is in love, joy and peace and long suffering, gentleness, goodness, faith. வசனம் 23. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. Meekness and temperance, against such and there is no law. வசனம் 24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்து இருக்கிறார்கள். And that have the
Christ as how the crucified and the flesh with the affection and the lust. வசனம் 25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்க கடவும். If you feel living in the spirit, let using also walk in the spirit. வசனம் 26, வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். Let you not be and desire of the vain glory, provoking no another, aiming one another. அவ்வளோதான். Thank you, Jesus.